Hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ற vocabularies தான் வந்து பார்க்க போறோம். இந்த vocabularies நீங்க லேர்ன் பண்றதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸா வந்து பிராக்டீஸ் பண்ணுங்க. டெய்லி நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா பிராக்டீஸ் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாவே வந்து பூஸ்ட் ஆகும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். Actually உண்மையில் Actually I don't like coffee. Actually I don't like coffee. நீங்கள் என் கூடவே வந்து சேர்ந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணி ரீட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு டங் வந்து ட்விஸ்ட் ஆகும். யூஸ்வலி பொதுவாக ஐ யூஸ்வலி வேக் அப் ஏர்லி. நான் எப்போவுமே வந்துட்டு சீக்கிரமே வந்து எந்திரிச்சிருவேன். இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக ட்ரிங்க் வாட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டீ. டீக்கு பதிலாக வந்து தண்ணி குடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெப்பன்ஸ் சார்ந்து இட் டெப்பன்ஸ் ஆன் த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் வந்து இது சார்ந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. எக்ஸ்பெஷலி குறிப்பாக ஐ லைக் இங்கிலீஷ் எக்ஸ்பெஷலி ஸ்பீக்கிங். எனக்கு இங்கிலீஷ் பிடிக்கும், முக்கியமாக பேசுகிறது வந்து பிடிக்கும். டு பி ஹானஸ்ட் உண்மையாக சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்களே. டு பி ஹானஸ்ட் ஐ எம் நர்வஸ். as far as I know எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். as far as I know the class is tomorrow. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு தான் கிளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. in my opinion என்னோட கருத்துப்படி இன் மை ஒப்பீனியன் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நோ மேட்டர் வாட் எதுவாக இருந்தாலும் நோ மேட்டர் வாட் ஐ டோன்ட் கிவ் அப். என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே இறுதியில் நம்ம இதை சொல்லுவோம் யூஸ்வலாகவே. At the end of the day, confidence matters. Manage கையாள. I manage my time well. Deadline கடைசி நாள். We have a deadline today. இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு. இது வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா இது வந்து என்னோட பொறுப்பு. டிஸ்கஷன் விவாதம். லெட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன். வாங்க நம்ம வந்து இதை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. லெட்ஸ் ஹாவ் அ டிஸ்கஷன். டெசிஷன் முடிவு. ஐ வில் டேக் அ டெசிஷன். நான் வந்து முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த வேர்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சப்போர்ட் ஆதரவு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஆதரவு வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள். ஸோ என் கூடவே வந்து சொல்லிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளூயன்சி வந்து வரும். இம்ப்ரூவ் மேம்படுத்து. ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ். ஹேண்டில் சமாளி. ஐ கேன் ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன். என் கூடவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அச்சீவ் அடை இல்லை ஜெயிக்கிறது. ஐ வாண்ட் டு அச்சீவ் மை கோல். நான் வந்து என்னோட கோலை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைடில் நம்ம காமனாக பண்ணிகிட்ருக்க மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்ட் பண்ண போகிறோம். சின்ன கரெக்ஷன் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ஷனை வந்து கொடுக்கும். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐ ஆம் அக்ரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாகவே ஐ வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஆம் போட்டு பேசுகிற வழக்கம் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம ஆம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐ அக்ரி அப்படின்னு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஐ டிடன்ட் நோ எப்போவுமே டிட் நாட்
நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து வர்ற verb வந்து நம்ம பாஸ்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு ப்ரெசண்ட்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். He is having a car. He is having a car. இந்த சென்டென்ஸை நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணவே கூடாது. He has a car. He has a car. இதுதான் வந்து கரெக்டு. இனிமேல் இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இனிமேல் வர வீடியோவில் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்லைட்ஸ் வந்து பார்ப்போம். ஃப்ளூயன்சி கம்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கிங், நாட் ஸ்டடிங். அதாவது நீங்கள் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து வரவே வராது. நீங்கள் பேசினா மட்டும்தான் அது வந்து வரும். ஸோ சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃப்ளூயன்சியாக பேசுகிறக்கான தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு வரும். ஸோ கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.